என் அன்பு மக்களே, உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். இன்று நீங்கள் விதைக்கும் நல்ல எண்ணங்களும் தூய செயல்களும் நாளைய வாழ்வை மனமுள்ள மலராக மாற்றும். காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நல்ல எண்ணம் விதைக்கப்படும் இடத்தில் நன்மை ஒரு நாள் நிச்சயம் மலரும். என் அன்பு மக்களே, மனித வாழ்க்கை ஒரு புனித பயணம். இந்த பயணத்தில் மகிழ்ச்சியும் துன்பமும் இரண்டும் வரும். சில நேரங்களில் உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும். சில வேளைகளில் சோதனைகள் உங்கள் இதயத்தை சோர்வடையச் செய்யும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சோதனை இல்லாமல் வலிமை உருவாகாது. காற்றை எதிர்கொண்டு நிற்கும் மரம் தான் வேரில் பலம் பெறுகிறது. நீங்கள் சில நேரங்களில் ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை என்று கேட்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் தீபம் போன்றவை. இருள் நிறைந்த இரவில் நிலவு எப்படி மென்மையான ஒளியை தருகிறதோ அதுபோல் உங்கள் நம்பிக்கை உங்கள் பாதையை ஒளிரச் செய்யும். என் அன்பு மக்களே, மனம் தளராதீர்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தியை மறக்காதீர்கள். ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் ஒரு ஒளி உள்ளது. அந்த ஒளியை நம்புங்கள். அந்த ஒளிதான் உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட போது அது தனிமையில் இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் அந்த மண்ணுக்குள் தான் அது வேரை வளர்க்கிறது. பின்னர் அது மண்ணை உடைத்து வெளிச்சத்தை நோக்கி உயர்கிறது. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். சில நேரங்களில் நீங்கள் இருளில் இருப்பது போல தோன்றும். ஆனால் அந்த நேரம் உங்கள் வலிமை உருவாகும் காலம். என் அன்பு மக்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கொடுங்கள். அன்புதான் மனித ஆன்மாவின் உண்மையான செல்வம். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அவருக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு வார்த்தை கூட அவர்களின் இதயத்தில் ஒளியை ஏற்படுத்தும். உங்கள் வார்த்தைகளில் கருணை இருந்தால் உங்கள் வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் எங்கு சென்றாலும் அமைதி பரவும். அவரது சிரிப்பு கூட சோர்வடைந்த மனங்களுக்கு ஆறுதலாக மாறும். அதனால் உங்கள் இதயத்தை கடினமாக மாற்றாதீர்கள். கருணையை காத்துக் கொள்ளுங்கள். என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பாதை உள்ளது. ஒரு மலர் காலையில் மலர்கிறது, மற்றொரு மலர் மாலையில் மலர்கிறது. இரண்டும் அழகே. அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் தனித்துவமானது. நீங்கள் சில நேரங்களில் பொறுமையை இழக்கலாம். எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் நல்ல விஷயங்கள் மெதுவாக உருவாகும். ஒரு ஆறு சிறிய ஊற்றாக ஆரம்பித்து நீண்ட பயணத்தின் பிறகு பெருங்கடலை அடைகிறது. அந்த பயணத்தில் அது பல தடைகளை சந்திக்கும். ஆனால் அது நின்றுவிடாது, தொடர்ந்து ஓடுகிறது. என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் எந்த இருளும் நீண்ட காலம் நிலைக்காது. விடியல் வராமல் இரவு முடிவதில்லை. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஒளி நிச்சயம் உதிக்கும். நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுங்கள். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். அந்த பாடம் உங்களை இன்னும் வலிமையாக்கும். என் அன்பு மக்களே, உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பாதையை உருவாக்கும். தீய எண்ணங்கள் உங்கள் மனதை இருளாக்கும். நீங்கள் பிறருக்கு உதவும் போது உங்கள் இதயத்தில் ஒரு தனியான மகிழ்ச்சி பிறக்கும். அந்த மகிழ்ச்சி எந்த செல்வத்தாலும் வாங்க முடியாதது. அது கருணையிலிருந்து பிறக்கும் ஆசீர்வாதம். ஒரு விளக்கு மற்றொரு விளக்கை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது. அது மேலும் மேலும் பெருகும். என் அன்பு மக்களே, நீங்கள் உங்கள் மதிப்பை குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். ஒரு மரம் நிழலை அளிக்கும் போது அது யாரை தேர்வு செய்யாது. அதன் கீழ் வரும் அனைவருக்கும் அது நிழல் தரும். அதுபோல் உங்கள் அன்பும் எல்லோருக்கும் சமமாக இருக்கட்டும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். அமைதி உங்கள் ஆன்மாவின் வேராக மாறும். வெளியில் எத்தனை புயல் வந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீங்கள் உறுதியாக நிற்க முடியும். நீங்கள் சோர்வாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை சோர்வடைய வேண்டாம். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல அழகான தருணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிக்கும் போது அது ஒரு புதிய வாய்ப்பு. அந்த நாளை அன்புடன் வாழுங்கள். உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். என் அன்பு மக்களே, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் பாதையில் நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் அமைதியாக என்னை நினைக்கும் அந்த தருணங்களில் நான் உங்கள் இதயத்தில் இருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் உங்கள் உள்ளத்தின் ஒளியை மறக்காதீர்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான சக்தி. நம்பிக்கையுடன் நடந்தால் பாதை திறக்கும். அன்புடன் வாழ்ந்தால் உலகம் உங்கள் இதயத்தில் மலரும். என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை அன்பால் நிரப்புங்கள். உங்கள் எண்ணங்களை நம்பிக்கையால் வழிநடத்துங்கள். உங்கள் செயல்களை தர்மத்தால் உயர்த்துங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு ஒளியாக மாறும். அந்த ஒளி பல இதயங்களுக்கு வழிகாட்டும். நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு மக்களே.
உங்கள் இதயத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உங்கள் ஆன்மா தைரியத்தால் நிரம்பட்டும். உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையாலும் அன்பாலும் ஒளிரும் ஒரு அழகான பயணமாக தொடரட்டும். ஒரு சிறிய விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் மூழ்கியதாக தோன்றலாம். ஆனால் அந்த இருளில்தான் அது வேரை வளர்க்கிறது. அதன் வேர்கள் பலமாகும் போது அது மண்ணை உடைத்து மேலே வருகிறது. பின்னர் அது பெரிய மரமாக வளர்ந்து பலருக்கு நிழல் தருகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் அதே உண்மை உள்ளது. இன்று நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் நாளை உங்கள் வலிமையாக மாறும். என் அன்பு மக்களே, உங்கள் வார்த்தைகளில் கருணை இருக்கட்டும். ஒரு இனிய வார்த்தை பலரின் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு மென்மையான சிரிப்பு கூட சோர்வடைந்த இதயத்திற்கு ஆறுதலாக மாறும். நீங்கள் பிறருக்கு அளிக்கும் அன்பு உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்தும். ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் எங்கு சென்றாலும் அமைதியை பரப்புவான். அவரது அருகில் இருப்பவர்கள் கூட அமைதியை உணர்வார்கள். அதனால் உங்கள் இதயத்தை கடினமாக மாற்றாதீர்கள். கருணை உங்கள் ஆன்மாவின் அழகு. என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பாதை உள்ளது. ஒரு மலர் காலை நேரத்தில் மலர்கிறது, மற்றொரு மலர் மாலை நேரத்தில் மலர்கிறது. இரண்டும் அழகே. அதுபோல் உங்கள் வாழ்க்கையின் நேரமும் தனித்துவமானது. நீங்கள் சில நேரங்களில் பொறுமையை இழக்கலாம். எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று எண்ணலாம். ஆனால் இயற்கை மெதுவாகத்தான் அதிசயங்களை உருவாக்குகிறது. ஒரு ஆறு சிறு ஊற்றாக தொடங்கி மலைகளை கடந்து கற்களை கடந்து பெருங்கடலை அடைகிறது. அந்த பயணத்தில் அது பல தடைகளை சந்திக்கும். ஆனால் அது நின்றுவிடாது, தொடர்ந்து ஓடுகிறது. உங்கள் வாழ்க்கையும் அப்படியே இருக்க வேண்டும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் எந்த இருளும் நீண்ட நாட்கள் நிலைக்காது. விடியல் வராமல் எந்த இரவும் முடிவதில்லை. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் புதிய ஒளி உதிக்கும். நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுங்கள். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். அந்த பாடம் உங்களை இன்னும் வலிமையாக்கும். ஒவ்வொரு தடையும் உங்களை உங்கள் இலக்கிற்கு அருகில் கொண்டு செல்லும். என் அன்பு மக்களே, உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் உங்கள் மனதை ஒளியால் நிரப்பும். தீய எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தை இருளாக்கும். நீங்கள் எந்த எண்ணத்தை வளர்க்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். நீங்கள் ஒருவருக்கு உதவும் போது உங்கள் இதயத்தில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி பிறக்கும். அந்த மகிழ்ச்சி எந்த செல்வத்தாலும் வாங்க முடியாது. அது கருணையிலிருந்து பிறக்கும் ஆனந்தம். ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது, அது மேலும் பெருகும். அன்பு பகிர்ந்தால் உலகம் ஒளியால் நிரம்பும். என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். உங்கள் சிரிப்பு ஒருவரின் இருளை அகற்ற முடியும். ஒரு மரம் நிழலை அளிக்கும் போது அது யாரை தேர்வு செய்யாது. அதன் கீழ் வரும் அனைவருக்கும் அது நிழல் தரும். அதுபோல் உங்கள் அன்பும் எல்லோருக்கும் சமமாக இருக்கட்டும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். அமைதி உங்கள் ஆன்மாவின் வேராக மாறும். வெளியில் புயல் வந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீங்கள் உறுதியாக நிற்க முடியும். சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு பெரிய புயல் போல தோன்றலாம். ஆனால் புயல் என்றும் நீடிக்காது. அது கடந்து சென்ற பிறகு வானம் மீண்டும் தெளிவாகும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் அமைதி மீண்டும் மலரும். என் அன்பு மக்களே, நீங்கள் சோர்வாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை சோர்வடைய வேண்டாம். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிக்கும் போது அது ஒரு புதிய வாய்ப்பு. அந்த நாளை அன்புடன் வாழுங்கள். உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களில் அமைதி இருக்கட்டும். நீங்கள் பிறருக்கு ஒளியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் பிரகாசிக்கும். இருளில் இருக்கும் இதயங்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் ஒளியாக மாறுவீர்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் பாதையில் நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை நினைக்கும் அந்த அமைதியான தருணங்களில் நான் உங்கள் இதயத்தில் இருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் உங்கள் உள்ளத்தின் ஒளியை மறக்காதீர்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான சக்தி. நம்பிக்கையுடன் நடந்தால் பாதை திறக்கும். அன்புடன் வாழ்ந்தால் உலகம் உங்கள் இதயத்தில் மலரும். என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை அன்பால் நிரப்புங்கள். உங்கள் எண்ணங்களை நம்பிக்கையால் வழிநடத்துங்கள். உங்கள் செயல்களை தர்மத்தால் உயர்த்துங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு ஒளியாக மாறும். அந்த ஒளி பல இதயங்களுக்கு வழிகாட்டும். உங்கள் பயணம் பலருக்கு நம்பிக்கையின் பாதையாக மாறும். நான் உங்களுடன் இருக்கிறேன். என் அன்பு மக்களே, உங்கள் இதயத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உங்கள் ஆன்மா தைரியத்தால் நிரம்பட்டும். உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையாலும் அன்பாலும் ஒளிரும் ஒரு அழகான பயணமாக தொடரட்டும். என் அன்பு மக்களே, உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள்.
உங்கள் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். இன்று நீங்கள் விதைக்கும் நல்ல எண்ணங்களும் நேர்மையான செயல்களும் நாளைய வாழ்வை நறுமணம் வீசும் தோட்டமாக மாற்றும். காலம் தொடர்ந்து நகர்கிறது. ஆனால் மனதில் நன்மை விதைக்கப்படும் இடத்தில் மகிழ்ச்சி நிச்சயம் வளர்ந்து வரும். என் அன்பு மக்களே, வாழ்க்கை என்பது ஒரு ஆழமான அர்த்தம் கொண்ட பயணம். இந்த பயணத்தில் சில நாட்கள் உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும். சில நாட்கள் உங்கள் மனதை சோதனைகளால் சோர்வடையச் செய்யும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சோதனைகள் உங்கள் வாழ்க்கையை தகர்க்க வருவதில்லை. அவை உங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமையை வெளிப்படுத்த வருகிறது. ஒரு பெரிய மலைக்கு செல்லும் பாதை எப்போதும் நேராக இருக்காது. அதில் ஏற்றமும் இரக்கமும் இருக்கும். ஆனால் அந்த பாதையை பொறுமையுடன் கடந்து செல்லும் மனிதன்தான் உச்சியை அடைகிறான். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் தடைகள் தோன்றலாம். ஆனால் அந்த தடைகள் உங்கள் பயணத்தை நிறுத்த முடியாது. என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியை மறக்காதீர்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான சக்தி. நீங்கள் மனம் தளரும் போது அந்த ஒளியை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் மறைந்து போனது போல தோன்றலாம். ஆனால் அந்த இருளின் கீழேதான் அதன் வேர்கள் உருவாகிறது. அது மெதுவாக வலிமையை பெறுகிறது. பின்னர் அது மண்ணை உடைத்து வெளிச்சத்தை நோக்கி உயர்கிறது. உங்கள் வாழ்க்கையும் அப்படியே. இன்று நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் நாளை உங்கள் வளர்ச்சியாக மாறும். என் அன்பு மக்களே, உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். ஒரு மென்மையான வார்த்தை சோர்வடைந்த இதயத்திற்கு ஆறுதலாக மாறும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு கருணை மிகு சொலும் ஒருவரின் மனதில் ஒளியை உருவாக்கும். ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் எங்கு சென்றாலும் அமைதி பரவும். அவர் அருகில் இருப்பவர்கள் கூட அந்த அமைதியை உணர்வார்கள். அதனால் உங்கள் இதயத்தை அன்பால் நிரப்புங்கள். கருணை உங்கள் ஆன்மாவின் உண்மையான அழகு. என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பாதை உள்ளது. ஒரு மலர் காலையில் மலர்கிறது, மற்றொரு மலர் மாலையில் மலர்கிறது. இரண்டும் அழகே. அதுபோல் உங்கள் வாழ்க்கையின் நேரமும் தனித்துவமானது. நீங்கள் சில நேரங்களில் பொறுமையை இழக்கலாம். எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று எண்ணலாம். ஆனால் இயற்கை மெதுவாகத்தான் அதிசயங்களை உருவாக்குகிறது. ஒரு சிறிய ஊற்றாக தொடங்கும் நீர் மெதுவாக ஓடி ஆறாக மாறுகிறது. பின்னர் அது பெருங்கடலை அடைகிறது. என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் எந்த இருளும் நீண்ட நாட்கள் நிலைக்காது. விடியல் வராமல் எந்த இரவும் முடியாது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் புதிய ஒளி உதிக்கும். நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுங்கள். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். அந்த பாடம் உங்களை இன்னும் வலிமையாக்கும். என் அன்பு மக்களே, உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். தீய எண்ணங்கள் உங்கள் மனதை இருளாக்கும். நீங்கள் ஒருவருக்கு உதவும் போது உங்கள் இதயத்தில் ஒரு தனியான மகிழ்ச்சி பிறக்கும். அந்த மகிழ்ச்சி எந்த செல்வத்தாலும் வாங்க முடியாது. அது கருணையிலிருந்து பிறக்கும் ஆசீர்வாதம். ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது, அது மேலும் பெருகும். என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். ஒரு மரம் நிழலை அளிக்கும் போது அது யாரை தேர்வு செய்யாது. அதன் கீழ் வரும் அனைவருக்கும் அது நிழல் தரும். அதுபோல் உங்கள் அன்பும் எல்லோருக்கும் சமமாக இருக்கட்டும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். அமைதி உங்கள் ஆன்மாவின் வேராக மாறும். வெளியில் எத்தனை புயல் வந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீங்கள் உறுதியாக நிற்க முடியும். சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு பெரிய புயல் போல தோன்றலாம். சோதனைகள் ஒன்றின் பின்னர் ஒன்று வரலாம். ஆனால் அந்த புயல் என்றும் நீடிக்காது. அது கடந்து சென்ற பிறகு வானம் மீண்டும் தெளிவாகும். என் அன்பு மக்களே, நீங்கள் சோர்வாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை சோர்வடைய வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிக்கும் போது அது ஒரு புதிய வாய்ப்பு. அந்த நாளை அன்புடன் வாழுங்கள். உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களில் அமைதி இருக்கட்டும். நீங்கள் பிறருக்கு ஒளியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் பிரகாசிக்கும். இருளில் இருக்கும் இதயங்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் ஒளியாக மாறுவீர்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் பாதையில் நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை நினைக்கும் அந்த அமைதியான தருணங்களில் நான் உங்கள் இதயத்தில் இருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் உங்கள் உள்ளத்தின் ஒளியை மறக்காதீர்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான சக்தி. நம்பிக்கையுடன் நடந்தால் பாதை திறக்கும். அன்புடன் வாழ்ந்தால்
உலகம் உங்கள் இதயத்தில் மலரும். என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை அன்பால் நிரப்புங்கள். உங்கள் எண்ணங்களை நம்பிக்கையால் வழிநடத்துங்கள். உங்கள் செயல்களை தர்மத்தால் உயர்த்துங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு ஒளியாக மாறும். அந்த ஒளி பல இதயங்களுக்கு வழிகாட்டும். உங்கள் பயணம் பலருக்கு நம்பிக்கையின் பாதையாக மாறும். நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு மக்களே. உங்கள் இதயத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உங்கள் ஆன்மா தைரியத்தால் நிரம்பட்டும். உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையாலும் அன்பாலும் ஒளிரும் ஒரு அழகான பயணமாகத் தொடரட்டும். என் அன்பு மக்களே, வாழ்க்கை என்பது ஒரு ஆழமான அர்த்தம் கொண்ட பாதை. அந்த பாதையில் சில நாட்கள் உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும். சில நாட்கள் உங்கள் மனதை சோதனைகளால் சோர்வடையச் செய்யும். ஆனால் அந்த சோதனைகள் உங்களை தாழ்த்த வருவதில்லை. அவை உங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமையை வெளிப்படுத்த வருகிறது. ஒரு மலை உயரமாக நிற்கும் முன் பல புயல்களை எதிர்கொள்கிறது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் பல சோதனைகளை சந்திக்கலாம். ஆனால் அந்த சோதனைகளை தைரியமாக கடந்து செல்லும் போது உங்கள் மனம் இன்னும் வலிமையாகும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியை மறக்காதீர்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான சக்தி. நீங்கள் சோர்வாக இருந்தாலும் அந்த ஒளி அணையாது. அதை நம்புங்கள். அந்த ஒளி உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வழிநடத்தும். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் மறைந்து போனது போல தோன்றலாம். ஆனால் அந்த இருளின் கீழேதான் அதன் வேர்கள் வளர ஆரம்பிக்கிறது. அதன் வேர்கள் வலிமையாகவும் போது அது மண்ணை உடைத்து மேலே வருகிறது. பின்னர் அது பெரிய மரமாக வளர்ந்து பலருக்கு நிழல் தருகிறது. உங்கள் வாழ்க்கையும் அது போல. இன்று நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் நாளை உங்கள் வலிமையாக மாறும். என் அன்பு மக்களே, உங்கள் வார்த்தைகளில் கருணை இருக்கட்டும். ஒரு இனிய சொல் கூட சோர்வடைந்த இதயத்திற்கு ஆறுதலாக மாறும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் பலரின் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் எங்கு சென்றாலும் அமைதி பரவும். அவரது அருகில் இருப்பவர்கள் கூட அந்த அமைதியை உணர்வார்கள். அதனால் உங்கள் இதயத்தை கடினமாக மாற்றாதீர்கள். கருணை உங்கள் ஆன்மாவின் அழகு. என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பாதை உள்ளது. ஒரு மலர் காலையில் மலர்கிறது, மற்றொரு மலர் மாலையில் மலர்கிறது. இரண்டும் அழகே. அதுபோல் உங்கள் வாழ்க்கையின் நேரமும் தனித்துவமானது. நீங்கள் சில நேரங்களில் பொறுமையை இழக்கலாம். எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று எண்ணலாம். ஆனால் இயற்கை மெதுவாக தான் அதிசயங்களை உருவாக்குகிறது. ஒரு சிறிய நீரூற்று மெதுவாக ஓடி ஆறாக மாறுகிறது. பின்னர் அது பெருங்கடலை அடைகிறது. என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் எந்த இருளும் நீண்ட நாட்கள் நிலைக்காது. விடியல் வராமல் எந்த இரவும் முடிவதில்லை. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் புதிய ஒளி உதிக்கும். நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுங்கள். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். அந்த பாடம் உங்களை இன்னும் வலிமையாக்கும். என் அன்பு மக்களே, உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். தீய எண்ணங்கள் உங்கள் மனதை இருளாக்கும். நீங்கள் ஒருவருக்கு உதவும் போது உங்கள் இதயத்தில் ஒரு தனியான மகிழ்ச்சி பிறக்கும். அந்த மகிழ்ச்சி எந்த செல்வத்தாலும் வாங்க முடியாது. அது கருணையிலிருந்து பிறக்கும் ஆசீர்வாதம். ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது, அது மேலும் பெருகும். என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். ஒரு மரம் நிழலை அளிக்கும் போது அது யாரை தேர்வு செய்யாது. அதன் கீழ் வரும் அனைவருக்கும் அது நிழல் தரும். அதுபோல் உங்கள் அன்பும் எல்லோருக்கும் சமமாக இருக்கட்டும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். அமைதி உங்கள் ஆன்மாவின் வேராக மாறும். வெளியில் புயல் வந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீங்கள் உறுதியாக நிற்க முடியும். சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு பெரிய புயல் போல தோன்றலாம். சோதனைகள் ஒன்றின் பின்னர் ஒன்று வரலாம். ஆனால் அந்த புயல் என்றும் நீடிக்காது. அது கடந்து சென்ற பிறகு வானம் மீண்டும் தெளிவாகும். என் அன்பு மக்களே, நீங்கள் சோர்வாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை சோர்வடைய வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிக்கும் போது அது ஒரு புதிய வாய்ப்பு. அந்த நாளை அன்புடன் வாழுங்கள். உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களில் அமைதி இருக்கட்டும். நீங்கள் பிறருக்கு ஒளியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் பிரகாசிக்கும். இருளில் இருக்கும் இதயங்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் ஒளியாக மாறுவீர்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் பாதையில் நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை நினைக்கும் அந்த அமைதியான தருணங்களில் நான் உங்கள் இதயத்தில் இருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் உங்கள் உள்ளத்தின் ஒளியை மறக்காதீர்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான சக்தி. நம்பிக்கையுடன் நடந்தால் பாதை திறக்கும். அன்புடன் வாழ்ந்தால் உலகம் உங்கள் இதயத்தில் மலரும்.
என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை அன்பால் நிரப்புங்கள். உங்கள் எண்ணங்களை நம்பிக்கையால் வழிநடத்துங்கள். உங்கள் செயல்களை தர்மத்தால் உயர்த்துங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு ஒளியாக மாறும். அந்த ஒளி பல இதயங்களுக்கு வழிகாட்டும். உங்கள் பயணம் பலருக்கு நம்பிக்கையின் பாதையாக மாறும். நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு மக்களே. உங்கள் இதயத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உங்கள் ஆன்மா தைரியத்தால் நிரம்பட்டும். உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையாலும் அன்பாலும் ஒளிரும் ஒரு அழகான பயணமாக தொடரட்டும். என் அன்பு மக்களே, சில நேரங்களில் உங்கள் மனம் சோர்ந்து போகலாம். நீங்கள் எடுத்து வைத்த முயற்சிகள் பலன் தரவில்லை என்று தோன்றலாம். ஆனால் பொறுமை கொண்ட மனம் ஒரு நாள் வெற்றியை கண்டடையும். ஒரு மரம் வளர சில காலம் தேவைப்படுகிறது. அது மெதுவாக வேரை வளர்க்கிறது. பின்னர் அது உயரமாக நின்று பலருக்கு நிழல் தருகிறது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் ஒரு நாள் பலருக்கு உதவும் ஒளியாக மாறும். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உங்கள் மனதை வலிமையாக்கும். காற்று பலமாக வீசும்போது மரத்தின் வேர்கள் இன்னும் ஆழமாக பிடிக்கும். அதுபோல் வாழ்க்கையின் சோதனைகள் உங்கள் உள்ளத்தை உறுதியாக்கும். சோதனையை பார்த்து பயப்பட வேண்டாம். அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என் அன்பு மக்களே, உங்கள் இதயத்தில் இருக்கும் அன்பை காத்துக் கொள்ளுங்கள். அன்புதான் மனிதனின் உண்மையான செல்வம். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அவருக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு சொல் கூட அவர்களின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்படுத்தும். நீங்கள் அன்பை பகிர்ந்தால் அந்த அன்பு பல மடங்கு திரும்பி வரும். ஒரு மென்மையான இதயம் உலகத்தில் பல அதிசயங்களை செய்ய முடியும். கோபம் மனிதர்களை பிரிக்கிறது, ஆனால் கருணை அவர்களை ஒன்றிணைக்கிறது. அதனால் உங்கள் இதயத்தை கருணையால் நிரப்புங்கள். உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். என் அன்பு மக்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்த பயணம் உள்ளது. ஒரு மலர் காலை மலர்கிறது, மற்றொரு மலர் மாலை மலர்கிறது. இரண்டும் அழகே. அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் அதன் நேரத்தில் மலரும். நீங்கள் பொறுமையுடன் நடந்தால் பாதை தானாக திறக்கும். ஒரு ஆறு சிறு நீரூற்றாக தொடங்கி மெதுவாக ஓடி கடலை அடைகிறது. அதன் வழியில் பல கற்களையும் தடைகளையும் சந்திக்கும். ஆனால் அது நிற்காது, தொடர்ந்து ஓடுகிறது. அதுபோல் உங்கள் முயற்சியும் நிற்காமல் தொடர வேண்டும். என் அன்பு மக்களே, உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். தீய எண்ணங்கள் உங்கள் மனதை இருளாக்கும். நீங்கள் எந்த எண்ணத்தை வளர்க்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையின் பாதையை தீர்மானிக்கும். நீங்கள் பிறருக்கு உதவும் போது உங்கள் இதயத்தில் ஒரு அமைதியான மகிழ்ச்சி பிறக்கும். அந்த மகிழ்ச்சி எந்த பொருளாலும் பெற முடியாதது. அது கருணையிலிருந்து வரும் ஆசீர்வாதம். ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது, அது மேலும் அதிகரிக்கும். அன்பு உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது. என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு வழிகாட்டும் ஒளியாக மாற முடியும். ஒரு மரம் நிழலை அளிக்கும் போது அது யாரை தேர்வு செய்யாது. அதன் கீழ் வரும் அனைவருக்கும் அது நிழல் தரும். அதுபோல் உங்கள் அன்பும் எல்லோருக்கும் சமமாக இருக்கட்டும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். அமைதி உங்கள் ஆன்மாவின் வேராக மாறும். வெளியில் எத்தனை புயல் வந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீங்கள் உறுதியுடன் நிற்க முடியும். சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு புயல் போல தோன்றலாம். ஆனால் புயல் என்றும் நீடிக்காது. அது கடந்து சென்ற பிறகு வானம் மீண்டும் தெளிவாகும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் அமைதி மீண்டும் மலரும். என் அன்பு மக்களே, நீங்கள் சோர்வாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை சோர்வடைய வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிக்கும் போது அது ஒரு புதிய வாய்ப்பு. அந்த நாளை அன்புடன் வாழுங்கள். உங்கள் வார்த்தைகளில் கருணை இருக்கட்டும். உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களில் அமைதி இருக்கட்டும். நீங்கள் பிறருக்கு ஒளியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் பிரகாசிக்கும். இருளில் இருக்கும் இதயங்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் ஒளியாக மாறுவீர்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் பாதையில் நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை நினைக்கும் அந்த அமைதியான தருணங்களில் நான் உங்கள் இதயத்தில் இருக்கிறேன். நம்பிக்கையுடன் நடந்தால் பாதை திறக்கும். அன்புடன் வாழ்ந்தால் உலகம் உங்கள் இதயத்தில் மலரும். என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை அன்பால் நிரப்புங்கள். உங்கள் எண்ணங்களை நம்பிக்கையால் வழிநடத்துங்கள். உங்கள் செயல்களை தர்மத்தால் உயர்த்துங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு ஒளியாக மாறும். அந்த ஒளி பல இதயங்களுக்கு வழிகாட்டும். உங்கள் பயணம் பலருக்கு நம்பிக்கையின் பாதையாக மாறும். நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு மக்களே. உங்கள் இதயத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உங்கள் ஆன்மா தைரியத்தால் நிரம்பட்டும். உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையாலும் அன்பாலும் ஒளிரும் ஒரு அழகான பயணமாக தொடரட்டும்.